நமக்கெல்லாம் இந்த இட்லி மாவு இல்லைன்னா கையும் காலும் ஓடாத மாதிரி இருக்கும். வந்தது வராததுமா நாள் நைட்டே இந்த இட்லி மாவு அரைச்சு வச்சிட்டேன். அரைச்சு கலந்து வைக்கும் போதே காலையில பொங்கி வந்துடும். அதனால கீழே அடித்தட்டு வச்சிரு ராஜுன்னு என்னோட உள்மனசு சொல்லிச்சா, அதேபடி செஞ்சேன். காலையில எழுந்து பார்த்தா நான் எதிர்பார்த்ததை விட பொங்கி பாதி மாவு கீழே ஊத்திருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த தட்டுல இருந்து மாவெல்லாம் வெளியில வந்திருக்கும் போல. எப்படியோ கரெக்ட் டைமிங்க்கு வந்து மாவை காப்பாத்திட்டோம்ப்பா. அதை ஒரு சைடு எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வரைக்கும் இந்த இட்லி மாவுக்கு ரேசியோ கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. முன்னாடியே ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன். எந்த கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. இந்த அளவுல தான் நான் இப்போ வரைக்கும் இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். எனக்குமே முன்னாடிலாம் தெரியாது. பல பேர்கிட்ட போற வீட்டுல இட்லி நல்லா இருந்தா நீங்க என்ன ரேசியோ போறீங்கன்னு டவுட் கேட்டுட்டு இருப்பேன். பல பேர்கிட்ட டவுட் கேட்டு பல விதமா ட்ரை பண்ணி இட்லி கல்லு மாதிரி வரும், மாவு புளிக்காது, தோசை வராது, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி இப்பதான் ஏதோ ஓரளவு எனக்கே இட்லி சூப்பரா வருது. ஒரு சைடு இட்லி ஊத்தி வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அந்த சட்னி ரெடி பண்ணும்போது தான் எனக்கு கரண்ட் போயிட்டு வரும். எப்படித்தானோ தெரியல. அப்புறம் எப்படியோ அரைச்சிட்டு இட்லி கூட வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். பாய்.